What would she say, Jen? சரி சொல்லு என்ன மேட்டர்? Disco? Hey guys, I'm your Shuli, the original Spy Kitty, and welcome here to another edition of a Trini reaction to. As you know, here we feature the best in foreign language song, dance and film out of India, southern India, 90% of the times. I'm from the Caribbean, Trinidad and Tobago. Thank you for stopping, thank you for watching, thank you for subscribing. Now today we are now into episode 5 of the Tamil language film, which is Turu Chit Rambalam. This film stars Dhanush, Nitya Menon. It also features Prakash Raj. It is directed by Mithran Jawahar. Music composed by Anirudh Ravichanda. Now in our last scene, we saw introduction to a new female character, which is Ranjani, and our hero, Turu, he introduced himself to her. He approached her, after the letdown that he had with Anusha. It is great to see that he's trying to move on. We also saw that his father is somewhat recovering from the stroke. And we also saw, and I believe this is the guy that was involved in that child kidnapping. Remember in the opening scene, there was a gentleman who was involved in a child kidnapping and they were busted. Right? So I think he showed up at the end of that scene. So with that said, let's dive straight into episode 5. Let's dive into it. மாமா என்னையா வந்துச்சு உனக்கு? இல்லடி, யாரோ என் காதுகிட்ட வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டாங்கடி. இந்த அர்த்த ராத்திரில ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உங்க காதுல மாமா மாமான்னு கூப்பிட்டாக்கும். பொண்ணு இல்ல, ஆம்பளை. ஆடா சை, அடியே சாமன். காலையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கனவா இருக்குமா? Man, dog boy. மாமா கனவுல நிஜதா. நீயா? சாரி, ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? அந்த 2வது ரோல 4வது பொண்ணு எங்க தங்கி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேக்குற? மாமா சரி ஓடுங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன இடத்துல? அது உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். அதெல்லாம் எல்லா சௌரியமும் இருக்கு மாப்பிள்ள. இதுக்காக நீங்க இந்த இடத்துல வரணுமா? சரி, நீங்க விளையாடுங்க. மட்டையில வாமப்பா. நீ தட்டாதடா. போங்க. யாரோ வர்றாங்கடா. ஐயோ கிளவி. ஏன் நாய் மாதிரி கத்துற? அப்ப நாய் யாமியான கத்துறா. ஹலோ, She cute boy. She real cute. நான் இன்னைக்கு உங்ககிட்ட கோயில்ல நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னேன். நீங்க கூட அழுதுட்டு. ஆக்சுவலா எனக்கு நிஜமாவே நீங்க ஆடினது பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி நேச்சுரலா நல்லா இருந்துச்சு. அதான் சாரி சொல்லான்னு வந்தேன். தப்பா நினைச்சேன். அங்கிள் நான் மாமா, இவனை நான் தான் இங்க கூட்டு வந்தேன். உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொன்னா, அதனாலதான். சொல்லிட்டியாப்பா சாரி? வா போலாம். உங்க பேரு? பழம். பழமா? அது என்ன பழம்? வாழைப்பழம். போய் தூங்குமா. நீ வா. சும்மா இருக்கியா? Oh gosh, why uncle leave the man Jen? திருச்சிற்றம்பலம் என் பேர். சொல்லியாச்சா? கேட்டியா? நீ போமா. நீ வாமா. Good night. வா 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 வா. She's sweet, Jen. She's a little upset with him. என்னடா பண்ற? ஊருக்கு போக மனசே இல்ல. You wanna go back home? பாட்டி தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. அங்க யார் இருக்கா சொல்லு? பாட்டி தாத்தாவை மிஸ் பண்ணுவியா இல்ல ரஞ்சினி மேடம்காக இங்கே இருக்கணும்னு தோணுதா? சரி சரி கோச்சுக்காத. வா, எல்லாரும் உன்னை தேடுறாங்க, கிளம்பணும். Why it has somebody who loves you and care for you right in front of you, இல்ல, எப்படி டச்ல இருக்கு? Where is she gone and she bring the girl? Hey, she real cool, Jen. She real cool. வீட்ல தேடுவாங்க. என்ன விஷயம்? ஊருக்கு கிளம்புறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. அப்படியா? ஆமா, அதான் உங்க கூட எப்படி டச்ல இருக்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா. நாம ஏன் டச்ல இருக்கணும்?
இல்ல நாம ஏன் டச்ல இருக்கணும்னு கேட்டேன். Oh. You can't just assume, right? You know, you can't just assume. கரெக்ட் நம்ம ஏன் டச்சில் இருக்கணும் இல்ல இல்ல சும்மா தான் நம்பர் கேட்டேன். ஆமா சரி நான் அப்படியே கிளம்புறேன். ஆ. நான் இங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத அப்பா பார்த்தா கொலையே விழும். சரி பாத்துக்கோங்க. ஆ. டேக் கேர். பை. Partner, you're seeking something and it's right in front of you. Look at right there. She's right here. Right? I'm quite sure போலாம். it's right there. இங்க பாரு அதிரசம் முறுக்கு எள்ளுருண்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி விடுமா, ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது இல்ல, கிளம்பட்டும். இந்தா போனு. இதுல நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். இப்படி அழுதினா ஒருத்தர் பாத்துக்கலாம். வீடியோ கால் தானே. அம்மா போயிட்டு வருங்களா? மாப்ள நீ இங்க இருக்க வரை என்னை நான் யூத்தாவே உங்களுக்கு போன் எல்லாம் இல்ல. என்ன பண்ணு நான் பாட்டுக்கு இருந்தேன். நீ தானே தேவையில்லாம என் மனசுல ஆசையை விதைச்ச. நான் என்னடா பண்ணேன்? நீ தானே இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் எனக்கான பொண்ணை பாப்பேன்னு சொன்னேன். நீ தப்பான இடத்துல பார்த்தீங்கன்னா Ah, yes, uncle. ஏன் Hey, சொல்ற? grandpa is our boss in this, you know. பாரு. Thought so. சோபனா நான் சோபனாவை சொன்னேன். யோ சோபனா போய் லவ்னு போய. அப்படின்னா சொல்லு. லவ்னா ம், ஒருத்தரை பிடிச்சி ம். புரிஞ்சு ஒரே வேவ் லென்த்ல டிராவல் ஆகி லைஃப் ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிறது. ஓ அப்ப இந்த 6 மாதத்துல 2 பொண்ணை பார்த்து பிடிச்சு புரிஞ்சு ஒரே வேவல் Good point. Good point. ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆயிருச்சு. ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா போதும், அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு அவளுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்கும்னு நம்பிக்கிட்டு Wow, uncle talking it real sense, Jed. சேஞ்சுடா. It's true. Well, grandpa is our boss. கொலப்பிரையா நீ என்ன? உன்னை பத்தி உன்னை விட அவளுக்கு அதிகமா தெரியும். அவளை பத்தி உனக்கு நல்லாவே Exactly. லவ். See, on the friend zone, you see. That's the friend zone, so you know, you're not seeing it. என்னால அவள அந்த பாயிண்ட் ஆஃப் Exactly, because you have been friends from kids. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாரு. ட்ரை பண்ணு. Wow, look at she looking after your father too, Jed. Wow. அதெல்லாம் சாதாரண. That's a clue saw. பெர்மிஷன் வாங்கிட்டு போய் வாமிட் பண்ணி வந்து எழுதிடு. பானிக் ஆயிடாத. டேய் பேசிட்டு இருக்க கேக்குதா இல்லையா? கேட்டுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். என்ன மேட்ரு சொல்லு. இல்ல நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு சாயந்தரமா வந்து சொல்றேன். ஏய் என் தலையே வெடிச்சிடும். சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே சொல்லு. இல்ல நான் சாயந்தரமா வந்து சொல்றேன். சொன்ன வேற எங்கேயும் பேச முடியாதா? எக்ஸாம் எப்படி பண்ண? ம். காஃபி சாப்பிடுறியா? What would she say, Jed? சரி சொல்லு என்ன மேட்ரு? கடன் ஏதாவது வேணுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடி? சரி சரி. Can I tell her something, sweetheart? இப்போ நம்ம காஃபி ஷேர் பண்ணோம்ல,
அந்த மாதிரி நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? Wow. புரியலையா? ஏய், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். You love him, you know. Say yeah. Say yes. இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. ஓகேவா? நாளைக்கு என்னை பார்க்கும்போது ஆக்வர்டெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. லூசு போடா, போய் எக்ஸாம் படி போ. எல்லாமே அவ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கும். இப்போ அதுவும் போச்சு. அவ மூஞ்சில எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல. Ya terbangkan, no. We call it terbangkan. Lah, di friendship take a hit, did you? Go and talk to him, uncle. Yeah, Farah had to talk to him. திரு, என்ன சாப்பிட வெளியில போட்டு. நம்ம டீம்ல இருந்து கனடா போக மறுபடியும் உன்னை செலக்ட் பண்ணி ஆர்டர் வந்திருக்குமா? Oh, shit. பையோ, நீ இந்த வாட்டியும் வேணாம்னு சொன்ன, திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு வராமலே போயிடும். Shobana, I'll take it, sir. good Shobana. Finally you have made the right decision. சீக்கிரமே நம்ம பண்ண மாதிரி இருக்கும். Plan accordingly. எல்லாரும் நினைச்சீங்களா? அவ பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது கூட அவங்க அம்மா கிட்ட என் வீட்டு மருமக பிறந்துட்டான்னு தான் சொன்னான். సర్ప్రైజ్ ఆగరే எங்களுக்கு இல்ல. ఏంటిమా సడన్ గా వచ్చి కెనడాకి వెళ్తున్నాను అంటున్నావు? మంచి ఆపర్చునిటీ మా, నా టీంలో నాకు మాత్రమే దొరికింది. సాలరీ కూడా ఎక్కడికన్నా ఎక్కువ. தனியா இருந்துருவியா நீ? போடா, அது என்ன பெரிய விஷயமா? இதுல மேட்ரு என்னன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி அனுஷான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிடுச்சு. ஒரு 2-3 நாள் அப்படி இப்படி இருந்தேன், அப்புறம் ஓகே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கிராமத்துக்கு போனோம்ல, ஆமா, அங்க ஒரு பொண்ணு பார்த்தேன். அடப்பா, பார்த்தேன், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 2-3 நாள் அப்படி இப்படி இருந்தேன், அப்புறம் ஓகே ஆயிட்டேன். இப்போ இவ வேணான்னு சொல்லிட்டா. நீ யார் ரியலைஸ் பண்ணல? ஆமா, அவளும் ரியலைஸ் பண்ணுவான். விடு. Yeah, space. She has to learn to miss him as well. Holy moly. Who is this? Yeah, Daisyman, Daisyman. A bullface, bhai. இரு போகாத. ஏய், அவன ஒண்ணும் பண்ணாத. அவன விட்டுரு. நீ போடா. ஏய், சொல்றல. போடா. திரு, நீ போ, நான் பாத்துக்கறேன். ஏய், bro. ஏய், கால் விடு. அவன விட்டுறா. ஏய், அவன விடு. அவன விடுறா. ஏய்,
Ooh. Bite his ass, yeah. Oh. Oh shit. ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் சம்மந்தமே இல்லாமல் வரும். அவங்களால நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னு உடனே பயம்னு இருந்தேன்னா ஒரு மிருகம் மாதிரி சண்டை போட்டேன். அன்னைக்கு தான் புரிஞ்சுது அந்த ஆளுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். She always present, look, she show up again. Feeling bad in the show, she turned him down. Alright guys, that's the end of our scene there, boy. Way, Jed, what a lovely bit of unfolding of events. You know, Rajini, you know, I like the fact that, you know, she just came into the film, but I really thought that probably she might have been the one that would probably make the move or accept Tiru's advancement. But really and truly, it's really about Tiru and Shobana, you know, and you know, he professing his love for her and, you know, saying, let's get married. And under the advice, said, you know, she's right in front of you and you're looking elsewhere. And he gave him this great advice about relationships and all that. And it was really great wisdom that the grandfather spoke there, you know. But that song, you know, it captured it so well that he actually believed in it and he made the effort. And for a moment, you saw that he's actually seeing her more than a friend. And he's actually seeing her as someone that can be his wife, you know. I like what the father said, you know, you need to give her space, let her, in other words, miss her, you know. Because you are saying that you cannot live without her. You can't see yourself, your life without her. You know, she has to realize that as well. Yeah, and so we'll have to check out what happens in the climax because now she's been given an opportunity to go to Canada. In terms of finances, it would be a big move for her. But then she would not be seeing her friend, who she's always present for, always supporting, always defends, and her action shows that she really loves him, you know. Maybe this space might actually let her know that what she have had for Tiru all these years was just more than a friend, you know. She loved him more than that. So we'll see how it goes in the climax. It's a fabulous story so far. Really enjoyable. Yeah. Anyway, guys, thank you so much for stopping by today. Checking out episode 5 of the Tamil language film called Tiruchit Rambalam, starring Dinesh and Nitya Menon. If you do like this video, like, share, subscribe, tell a friend. Keep coming back for more. I'm usually Spiky D. Wherever you guys are in the world, stay safe, remain in good health. See you all soon with another reaction. Do take care and have a great, great day. Peace out.